இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த நாளிலே இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக தாய் அன்போடு தாய் உள்ளத்தோடு நம்மை தேடுகிற, நம்மை மீட்க வரக்கூடிய அந்த இறைவனினுடைய அன்பை நாம் உணர்ந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற செய்தியை தான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு மையமாக கொடுக்கிறது. இராணுவத்திலே சேர்ந்த தன்னுடைய மகனிடமிருந்து பல மாதங்கள் ஆண்டு கணக்கு ஆகியும் எந்த ஒரு கடித தொடர்பும் இல்லாத அந்த தாய் தன் மகன் உயிரோடு இருக்கிறானா அல்லது இல்லையா என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார். இப்படி மிகுந்த வேதனையோடு இருந்த அந்த தாய்க்கு ஒரு நாள் திடீரென்று ஒரு தொலைபேசி, அந்த தொலைபேசி எடுத்து பேசிய பொழுது தான் உணர்ந்து கொண்டார் மறுமுனையிலே தன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று. அவன் சொன்னான், அம்மா, நான் வீட்டுக்கு வர இருக்கிறேன். வருகிற பொழுது என்னுடைய நெருங்கிய நண்பன் ஒருவன் இருக்கிறான், அவனை நான் அழைத்து வரட்டுமா? அம்மா சொன்னாங்க, அதுக்கு என்னப்பா, தாராளம், கூட்டிகிட்டு வான்னு சொன்னாங்க. அப்போ சொன்னான், மீண்டும் அந்த நெருங்கிய நண்பனுக்கு ஒரு கை, ஒரு கால், ஒரு கண், பார்வையும் கிடையாது. இந்த போரிலே மிகுந்த வேதனைப்பட்டு அவஸ்தைப்படுகிறான், அவனை மீண்டும் அழைத்து வரட்டுமா என்று அந்த மகன் கேட்கிறான். மறுமுனையிலே அந்த தாய், அதுவரை கலகலப்பாக பேசி கொண்டிருந்த தாய் சற்று மௌனமாக இருக்கிறார். மீண்டும், அம்மா, நான் பேசுவது கேட்கிறதா, அவனை அழைத்து வரட்டுமா வேண்டாமா என்று கேட்டபொழுது அந்த தாய் சொன்னார்கள், எப்படிப்பா அந்த பிள்ளையை பராமரிப்பது என்று தான் நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த தாய் சொன்னபோது அந்த தொலைபேசி துண்டிக்கப்பட்டது. அடுத்த நாள் 2-3 நாட்கள் கழித்து அந்த தாய்க்கு இராணுவத்திலிருந்து ஒரு அதிகாரி வந்து சொல்கிறார், உங்களுடைய மகன் தற்கொலை செய்து கொண்டான். அப்போது அந்த உடலை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். பிரேதத்தை பார்த்தபோதுதான் தாய் புரிந்து கொள்கிறான், அந்த பிரேதத்திலே ஒரு கையும் இல்லை, காலும் இல்லை, கண் பார்வை இல்லை. தன்னுடைய மகன் குறையோடு இருக்கிறான் என்பதை அப்போதுதான் புரிந்து கொண்டு அவன் ஆதங்கத்தோடு கேட்டது தன்னுடைய பிள்ளையை பற்றி தான் என்பதை அந்த தாய் தெரிந்து கொண்டு அங்கலாய்த்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த உலகத்தில் உள்ள நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு குறைபாடு என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு, நாம் அந்த பிள்ளைகளை பராமரிப்பதற்கு நாம் தயங்குகிறோம், வேதனைப்படுகிறோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஓசையா நூலிலிருந்து ஆண்டவர், இஸ்ராயலை ஒரு குழந்தையாக நான் பாவிக்கிறேன், அந்த பிள்ளைகளை நான் கையை பிடித்து நடத்தி வருகிறேன், அவர்கள் என்னை விட்டு பலமுறை பிரிந்து சென்றாலும் கூட நான் அவர்களை ஒவ்வொரு நாளும் தாயை போல தேற்றி வருகிறேன் என்று அந்த யாவே இறைவனுடைய அந்த அன்பான வார்த்தை இன்றைய முதல் வாசகத்தில் வெளிப்படுகிறது. யாக்கோப்பும் அவருடைய குடும்பத்தாரும் பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்துக்கு போன போது அந்த எகிப்து தேசத்திலே வாழ்கிறார்கள். அந்த மன்னனுடைய ஆட்சி மாறி வேறு மன்னன் வந்தபொழுது அங்கு அடிமையாகினார்கள். இந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த மக்களை தாயுள்ளத்தோடு மீண்டுமாக அழைத்து வந்த அந்த இறைவன், அவருடைய அன்பு, இதையெல்லாம் மறந்தவர்களாக அந்த பாகாலுக்கு பொய் தெய்வத்துக்கு வணங்கி வழிபடுகிறார்கள். பிறகுதான் கிமு 722 அசிரியருடைய படையெடுப்பு, மீண்டுமாக நாடு கடத்தப்படுகிறார்கள். அந்த வேளையில்தான் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற போது யாவே இறைவனுடைய அன்பை அவர்கள் உணர்கிறார்கள். கடவுளே, எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். அந்த யாவே இறைவனுடைய மாறாத நேசமான பாசமான அந்த அன்பை அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் உணர்கிறார்கள். எங்களை மீட்க வார்க்கும் என்ற வேதனையோடு சொல்லுகிறதை தான் இன்றைய திருப்பாடலிலே அந்த சங்கீத ஆசிரியர் மிக தெள்ள தெளிவாக சொல்கிறார். எனவே இறைவனுடைய அன்பு என்பது என்றைக்குமே மாறாத, பிரியாத ஒரு அன்பாக இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் தான் பலவீனமானவர்களாக அவரை விட்டு அடிக்கடி நாம் பிரிந்து செல்கிறோம். அப்படி இருந்தாலும் தாயுள்ளத்தோடு தேடுகிற அந்த இறைவனுடைய அன்பை நாம் மீண்டும் உணர்ந்து கொண்டு இன்றைய திருப்பாடல் சங்கீத ஆசிரியர் சொல்வது போல, கடவுளே எம்மை மீட்க வாரும் என்ற அந்த உள்ளத்தோடு அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக மீண்டும் அவரிடம் செல்ல வேண்டும். இந்த நாளில் நம்முடைய தாய் திருச்சபையானது பெனடிக்ட்
புனித பெனடிக்ட் அல்லது ஆசீர்வாதப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதருடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு இருக்கிறது. இவர் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர்தான். அவர்கள் படிப்புக்கு இத்தாலியிலே பிறந்த அவரை நல்ல ஒரு படிப்பிற்காக அனுப்பிய பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் அவரை கெடுத்துவிடும் என்று உணர்ந்த அந்த தாய் மீண்டும் அவர்களை அழைக்கிறார்கள். அப்பொழுது இந்த உலகம் இதனுடைய ஆசாபாசங்களை எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய துறவு மடத்திலே அர்ப்பணித்து கொண்டார். ஆனால் பிறகு துறவு மடத்தில் இருந்த ஒரு சில சரியான வழிமுறைகள் இல்லாததை பார்த்து அந்த துறவு மடத்தை சீர்படுத்தியவர்தான் புனித பெனடிக்ட். சிறந்த ஒரு பயிற்சியை பெற்ற பிற்பாடு இவருடைய வழிகாட்டுதலிலே பெனடிக்டின் என்ற அந்த சபையானது தொடங்கப்படுகிறது. அதிலிருந்து உருவான எத்தனையோ திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள் இருக்கிறார்கள். இவர் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அந்த சபை மன்றாட்டிலே கடவுளுடைய சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நடந்து அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மேலான படிப்பினையை தன்னுடைய புனித வாழ்வால் அவர் நமக்கு கொடுக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருபுறம் தாயுள்ளத்தோடு நேசத்தோடு நம்மை தேடுகிற இறைவன், மறுபுறம் பலவீனமான பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம். அப்படி இருந்தாலும் மீண்டும் எந்த தாயும் தன்னுடைய மகனை அவர்கள் நிராகரிப்பதே கிடையாது. ஒருவேளை இந்த கதையிலே கேட்ட தாய் அது தன்னுடைய பிள்ளைதானா என்று தெரிந்திருந்தால் ஏற்றிருக்கலாம். அந்த நிலையிலும் கூட அந்த பிள்ளை தாயினுடைய அன்பை உணராதவராக தற்கொலை செய்து கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு அவலத்தை நாம் செய்யாமல் எப்பொழுதும் நம்மை மன்னிக்கிற, நேசிக்கிற, அன்பு செய்கிற இறைவனின் மீது நாம் அன்பு கொண்டு அவரை தேடி வருவோம். அந்த தாய் உள்ளத்தோடு நம்மை நேசிக்கிற இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக, தகுதியுள்ள பிள்ளைகளாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.